ஸோ வீட்டில் வந்து அந்த மாதிரி பால் காய்ச்சுவோம்ல, பாத்திரத்தில் பால் காய்ச்சுவோம். அந்த பாத்திரத்தை என்ன பண்ணுவோம், அதே அப்படியே கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைப்போம். பட் ஃப்ரிட்ஜில் இடம் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ஃப்ரிட்ஜில் இடம் இல்லைன்னா எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு பயங்கர கிளம்ஸி ஆக்குவோம். ஸோ என்னோடய ஃப்ரிட்ஜை வந்து நான் இப்போ வந்து ரீசெட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பாலுக்காக வாங்கின ஒரு அழகான ஒரு மில்க் பாட்டில் ரொம்ப அழகாக இருக்குது. இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 1.25 லிட்டர் பிடிக்குங்க. ஸோ நான் வீட்டில் வந்து ஒரு வாட்டி வந்து ஒரு 6 லிட்டர் பால் காய்ச்சினேன்னா அது ஆறின பிற்பாடு இதில் கொட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். நம்மளுக்கு எப்போ வேணும் அப்போ எடுத்து கொஞ்சம் வந்து காஃபிக்கு டீக்கெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நேரம் பால் வெளியில் இருந்தாலும் கெட்டு போயிடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இது ரொம்ப இடம் அடிக்காது. உங்கள் ஃப்ரிட்ஜ் சைடில் வந்து வாட்டர் பாட்டில் வைப்பீங்க இல்லையா, அதிலே நீங்கள் அழகாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கலாம். குவாலிட்டி சூப்பராக இருக்குது. நான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் தான் ரிவ்யூ கொடுக்குறேன். லீக்கேஜ்லாம் கிடையாது. நல்லா டியூரபிளாக இருக்குது. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து மில்க் இது மாதிரி ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இடம் அடைக்காது. நல்லா நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஸோ இதோட லிங்க்ஸ் வேணால் லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள். லிங்க்கை ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், சூப்பராக இந்த மாதிரி நம்ம சைடில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.